ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம். டெய்லியும் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா செய்வாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு கையளவு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு எப்போவுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அது எப்பவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா இதில் மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போவுமே மாங்காய் ஆட் பண்ணுவோம். எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.